இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். கவர்னர் உரைக்கு முடிவு கட்டுவதே தீர்வு சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின். கர்நாடக சட்டசபை கூட்டத்தொடர் சம்பிரதாயப்படி கவர்னர் தாவர்சந்த் கெலாட் உரையுடன் இன்று துவங்கியது. உரையின் 3 வாக்கியங்களை மட்டுமே படித்த கவர்னர் பிறகு உரையை படிக்காமலேயே வெளிநடப்பு செய்துவிட்டார். இதற்கு அம்மாநில முதல்வர் சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் சட்டசபை கூட்டத்தொடரை கவர்னர் உரையுடன் துவங்கும் முறையை முடிவுக்கு கொண்டு வருவதே தீர்வு என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அவரது அறிக்கை: முதலில் தமிழகம், பின்னர் கேரளா, இப்போது கர்நாடகா. இந்த முறை தெளிவாகவும் திட்டமிட்டே வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளால் தயாரிக்கப்பட்ட உரையை படிக்க மறுக்கும் கவர்னர்கள் கட்சி முகவர்கள் போல் செயல்பட்டு தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசுகளை பலவீனப்படுத்துகிறார்கள். நான் முன்பே கூறியது போல் சட்டசபை கூட்டத்தொடரை கவர்னர் உரையுடன் துவங்கும் முறையை முடிவுக்கு கொண்டு வருவதே இப்போதைய தீர்வு. இந்தியா முழுவதும் உள்ள ஒரே எண்ணம் கொண்ட எதிர்க்கட்சிகளுடன் கலந்தாலோசித்து அடுத்த பார்லிமென்ட் கூட்டத்தொடரில் இந்த நடைமுறையை ஒழிக்கும் வகையில் அரசியலமைப்பை திருத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என ஸ்டாலின் கூறியுள்ளார். அட்ரஸ் அக்கை, விசில் போடு. விஜய்க்கு இன்ப அதிர்ச்சி. தாவேகாவின் சின்னம் இதுதான், தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு. நடிகர் விஜய் 2024 பிப்ரவரியில் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட பொது சின்னம் ஒதுக்க கோரி கடந்த ஆண்டு தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா விண்ணப்பித்தது. விசில், ஆட்டோ, கால்பந்து, கிரிக்கெட் பேட், சாம்பியன் கோப்பை உள்ளிட்ட 10 விருப்ப சின்னங்களை பட்டியலிட்டு அதில் ஒன்றை ஒதுக்குமாறு தாவேகா கேட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக விசில் சின்னத்தை அதிகம் விரும்புவதாக கூறியிருந்தது. அவற்றிலிருந்து விசில் சின்னத்தை தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி விஜய்க்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் இந்த சின்னத்தில் தாவேகா போட்டியிட முடியும். தாவேகா அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தாலும் தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதால் பொது சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2024 விஜய் நடிப்பில் வெளியான தி கோட் படத்தில் இடம்பெற்ற விசில் போடு பாடல் பிரபலமானது. அத்துடன் மக்களிடம் விசில் சின்னத்தை மிக எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதால் அந்த சின்னத்தை விஜய் விரும்பியதாக தெரிகிறது. நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச்லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. வெற்றி அத்தியாயம் ஆரம்பம். விசில் போடுவோம். விஜய். ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில். தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ள நிலையில் தாவேகாவின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது என்று அக்கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: தாவேகாவின் தேர்தல் சின்னத்திற்காக விண்ணப்பித்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில். அந்த சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருப்பது பெரும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறோம். தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி. விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒலி. ஓய்வு அறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அந்த இலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருப்பதுதான் விசில். அந்த வகையில் விசிலை பாதுகாப்பின் அடையாளமாகவும் குறிப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறை நிகழ்வின் குறியீடு. வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே ஊக்கம், உத்வேகம் தருகிறது. அதுவே இயற்கையும் இறைவனும் அளித்திருக்கும் பரிசு. நமது சின்னம் விசில், நல்லவர்கள் சின்னம் விசில், நாடு காப்பவர்கள் சின்னம் விசில், ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில், வெற்றி சின்னம் விசில். சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் என்று விஜய் கூறியுள்ளார். ஜம்மு பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த ராணுவ வாகனம், 10 வீரர்களுக்கு சோகம். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பதேர்வா சம்பா இடையிலான மாநில சாலை வழியாக ராணுவ வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இந்த எதிர்பாராத விபத்தில் 10 ராணுவ வீரர்கள் இறந்தனர். 10 பேர் காயமடைந்தனர். காண்டிடாவ் என்ற பகுதியில் சென்றபோது பகல் 12 மணியளவில் இந்த விபத்து நடந்துள்ளது. ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து நடந்துள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்தின் போது சம்பவ இடத்தில் 4 பேர் இறந்தனர்.
காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அங்கு மேலும் 6 பேர் பலியாகினர். காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை நடக்கிறது. ராணுவ வீரர்கள் இறப்புக்கு ஜம்மு காஷ்மீர் கவர்னர் சின்ஹா இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்து குறித்து முழு விசாரணை நடந்து வருகிறது. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம், தொண்டர்களுக்கு கடிதம் எழுதிய ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: ஹிந்தி ஆதிக்கத்தையும் தமிழர்களின் பண்பாட்டின் மீது மதவெறி கலவரங்களையும் முன்னெடுத்து தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்கும் தடை கற்களை மத்திய பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து போட்டு வருகிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறியும் தடந்தோள்கள் எங்களுக்கு உண்டு. எதிர்க்கட்சியான அதிமுகவும் அதிலிருந்து உதிர்ந்த இலைத்தழை சருகுகளும் பழைய வழக்குகளின் கோப்புகள் தூசு தட்டப்படும் சத்தம் கேட்டதுமே பயந்து நடுங்கி டில்லிக்கு ஓடி பாரதிய ஜனதாவின் பாதம் பணிந்து நின்று விடுகின்றன. மத்திய பாரதிய ஜனதா அரசின் கைப்பாவைகளாகிவிட்ட அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இன்னும் உள்ள புலனாய்வு அமைப்புகளை வைத்து திமுகவினரையும் முடக்கிவிடலாம் என்கிற சதித்திட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பணிய மாட்டோம், துணிந்து நிற்போம். இனம், மொழி, நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என தொகுதிகள் தோறும் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள் நடக்க உள்ளன. அத்துடன் ஜனவரி 26ஆம் தேதி டெல்டா மண்டலத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் மாநாடு நடக்கிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி விருதுநகரில் தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடக்கிறது என ஸ்டாலின் கடிதத்தில் கூறியுள்ளார். கோவையில் மீண்டும் பயங்கரம், மாணவிக்கு சரமாரி கத்திக்குத்து, கல்லூரி உள்ளே நடந்த பகீர், சக மாணவன் வெறி செயல். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஹர்ஷவர்தன், வயது 18, சரவணப்பட்டியில் உள்ள தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிறார். அதே கல்லூரியில் படிக்கும் 17 வயதான முதலாம் ஆண்டு மாணவியை இவர் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். இன்று வழக்கம் போல் கல்லூரிக்கு வந்த மாணவியை கல்லூரி வளாகத்தில் ஹர்ஷவர்தன் வழிமறித்து பேசினார். அப்போது 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் மாணவியை ஹர்ஷவர்தன் கடுமையாக தாக்கினார். ஒரு கட்டத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவியை சரமாரியாக குத்தினார். மாணவியின் கழுத்து, கை, முகம் உள்ளிட்ட பகுதியில் குத்து விழுந்தது. சம்பவத்தை நேரில் பார்த்த மாணவர்கள் கூச்சலிட்டபடி ஓடி வந்தனர். ஹர்ஷவர்தனை மடக்கி பிடித்தனர். மாணவியை காயங்களுடன் மீட்டனர். கல்லூரி நிர்வாகத்துக்கு சொந்தமான மருத்துவமனையில் மாணவி அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து கல்லூரிக்கு வந்த சரவணம்பட்டி போலீசார் ஹர்ஷவர்தனை கைது செய்தனர். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று அவரிடம் விசாரித்து வருகின்றனர். மாணவியின் உடல்நலம் சீராக இருக்கிறது. என்ன நடந்தது என்பது தொடர்பாக அவரிடமும் பெண் போலீசார் விசாரித்தனர். முதல் கட்ட விசாரணையில் ஒருதலைப்பட்ச காதலால் இந்த சம்பவம் நடந்தது உறுதியானது. தனது காதலை ஏற்காத விரக்தியில் இருந்த ஹர்ஷவர்தன் மற்ற மாணவர்களிடம் பேசக்கூடாது என்று மாணவியை கண்டித்துள்ளார். அப்போதுதான் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் தான் ஆத்திரத்தில் மாணவியை கத்தியால் குத்தியிருக்கிறார் இந்த மாணவன். கல்லூரி வளாகத்திலேயே நடந்த இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் பல நாட்களுக்கு பிறகு அடித்து ஊற்றப்போகும் கனமழை. லிஸ்டில் எந்தெந்த ஊர்? முக்கிய வானிலை அப்டேட். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே அதிகாலையில் பனியும் பகலில் வறண்ட வானிலையும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் கனமழைக்கான எச்சரிக்கையை இப்போது வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலையே நிலவும். நாளை தமிழக கடலோர பகுதிகள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் வறண்ட வானிலை நிலவும். 24ஆம் தேதியை பொறுத்தவரை கடலோர தமிழகம், உள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 25ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் முழுவதும் பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும்.
குறிப்பாக திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். 26ஆம் தேதியும் தமிழகம், புதுச்சேரி முழுதும் பரவலாக இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி வறண்ட வானிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலையில் லேசான பனிமூட்டம் நிலவும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது. பிரதமர் மோடி அற்புதமான தலைவர். சர்வதேச மாநாட்டில் ட்ரம்ப் பாராட்டு. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மன்ற மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா பற்றி பாராட்டி பேசினார். பிரதமர் மோடி அற்புதமான மனிதர், எனது நெருங்கிய நண்பர். அவர் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் நல்ல ஒப்பந்தத்தை எட்டப் போகிறோம் என தெரிவித்தார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வரி விதிப்பு தொடர்பாக வர்த்தக முரண்பாடுகள் நிலவி வந்தாலும் ட்ரம்ப் மற்றும் மோடி இடையிலான தனிப்பட்ட நட்பு வலுவாகவே உள்ளது. 2025 மட்டும் இரு தலைவர்களும் சுமார் 8 முறை தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி பற்றி கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து மாநாட்டில் உலக தலைவர்கள் முன்னிலையில் ட்ரம்ப் பேசினார். அப்போது அமெரிக்கா பொருளாதார ரீதியாக மிக வலிமையாக உள்ளது, முன் எப்போதும் இல்லாத வகையில் முதலீடுகள் குவிந்து வருகிறது என தெரிவித்தார். மேலும் ஐரோப்பிய நாடுகள் சுற்றுச்சூழல் மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் எடுத்து வரும் முடிவுகளை அவர் விமர்சித்தார். அமெரிக்காவின் நட்பு நாடுகள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்து பகுதியை அமெரிக்காவுடன் இணைக்க ராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவதில்லை. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விரும்புகிறேன். ஐரோப்பிய நாடுகளுடன் இது தொடர்பாக ஒப்பந்தம் எட்டப்பட்டதால் அவர்கள் மீதான வரிகளை தற்காலிகமாக நீக்குவதாகவும் ட்ரம்ப் அறிவித்தார்.